காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசாக தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்களாம் ராணுவத்தை பார்த்துட்டோம். திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நிக்க வேண்டிய காங்கிரஸ் பத்தி நீங்க எப்படி பேசுறீங்க? நம்மளும் ஏடிஎம் கேட்ட தொங்கி பிஜேபி கிட்ட தொங்கி அரசியல் பார்த்துட்டு 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம் கிட்ட பிஜேபி கிட்ட கதை ஓட்டி அங்க காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆக்குவாங்களாம். ராஜ்யசபால ஆதரவு வித்ரா பண்ணுவீங்களா? ஒரு ஆள் தானே இருக்கீங்க, வித்ரா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த பதட்டம்? சிபிஐ கேஸ் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம். மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம். அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படியெல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. இது சம்பந்தமா தான் நான் அறிக்கை வெளியிட்டேன். 2 நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்களாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை. நாங்க பேசுறோம்னா அமைதியா போயிடு. நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டு அங்க கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆக்குவாங்களாம். என்ன டிராமா, என்ன நாடகம்? திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து நான் கேட்கறதுக்கு என்னென்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? மத்திய அரசு மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது, இந்த மேகதாது அணை கட்டணம்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி நேற்று அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு அதை எதிர்த்து மோடி அரசுல இருந்து நீங்க வித்ரா பண்ணுவீங்களா? ராஜ்யசபால ஆதரவு வித்ரா பண்ணுவீங்களா? ஒரு ஆள் தானே இருக்கீங்க, வித்ரா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த பதட்டம்? சிபிஐ கேஸ் இருக்குன்னா தமிழக மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுருக்கீங்களா? தனியா நிக்க வேண்டிய காங்கிரஸை பத்தி நீங்க எப்படி பேசணும்? நம்மளும் ஏடிஎம் கேட்ட தொங்கி பிஜேபி கிட்ட தொங்கி அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம் கிட்ட பிஜேபி கிட்ட கதை ஓட்டி ஏன் இதெல்லாம் காங்கிரஸ் பத்தி பேசி? காங்கிரஸ் மெயின் எதிர்கட்சி சார் இந்தியா அளவுல. உங்களுக்கு தெரியாதா எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும்? காங்கிரஸ் பத்தி பேசுறத விட்டுட்டு உங்க கட்சி வேலையை பாருங்க. பிஜேபிட்டையும் நல்லா வச்சுக்கணும், ஏடிஎம்கேயும் ஏடிஎம்கேட்டையும் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி பண்ணி நீங்க 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க. ராஜ்யசபாவும் ஏடிஎம்கே புண்ணியத்துல ராஜ்யசபாவும் வாங்கிட்டீங்க. அதனால கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடி அரசு மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து மோடியிடம் சொல்ல போறீங்களா? அதை கண்டிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் வாங்குவீங்களா? ராஜ்யசபால பதில் சொல்லுங்க மிஸ்டர் அன்பு.